அனைவருக்கும் வணக்கம். இது கொங்கு ஜோதிட நிலையம், காடுவெட்டிபாளையம். மேசலக்கணம். மேசலக்கணத்திற்கு லக்னாதிபதி செவ்வாய் 12 வீடுகளில் எங்கு இருந்தால் என்ன பலன்கள் என்று பார்ப்போம். மேசலக்கணத்திற்கு லக்னாதிபதியான செவ்வாய் லக்கணத்திலேயே ஆட்சி பெற்று நின்றால் முன் கோபக்காரராக இருப்பார்கள். எதையும் யோசனை செய்யாமல் பேசிவிடுவார்கள். கடும் சொற்களை பயன்படுத்தும் இயல்பு அவர்களிடம் இருக்கும். விவேகம் இல்லாத வீரம் இருக்கும். அந்த செவ்வாயை குரு பார்த்தாலோ, குரு இணைந்தாலோ, சுக்கிரன் இணைந்தாலோ அந்த தன்மைகள் மாறிவிடும். லக்னாதிபதி லக்கணத்தில் ஆட்சி பெறுவது நன்மைதான் என்றாலும் கோபம் அதிகமாக இருக்கும். செவ்வாய் சுபத்துவம் அடைந்தால் சிறப்பு. அடுத்து 2ஆம் வீடு. மேசலக்கணத்துக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் அமரலாம். அது ஒரு சுபத்துவ வீடு என்பதால் மேசலக்கணத்துக்கு 2ஆம் வீட்டில் இருக்கும் சுக்கிரன் நல்ல பலனை தருவார். 3ஆம் வீட்டில் செவ்வாய் எங்கே மிதுனத்தில் கடுமையான பகை வருவார். மேசலக்கணத்துக்கு 3இல் செவ்வாய் இருப்பது அப்படி ஒன்றும் சிறப்பு இல்லை. அப்படி செவ்வாய் இருந்தால் குருவானவர் துலாத்திலேயோ, தனுசிலேயோ அல்லது கும்பத்திலேயோ இருக்க வேண்டும், அல்லது குரு செவ்வாயோடு இணைந்திருக்க வேண்டும், அல்லது ராசி தனுசு ராசியாக இருக்க வேண்டும், அல்லது செவ்வாயுடன் சுக்கிரன் இணைய வேண்டும். இந்த அமைப்பில் இருந்தால் செவ்வாய் திசை நல்ல பலனை கொடுக்கும். செவ்வாய் மட்டும் தனித்து அமர்ந்து இருப்பது சிறப்பு அல்ல. அடுத்து கடகத்தில் செவ்வாய். லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியுமான செவ்வாய் கடகத்திலே நீசம் அடைவார். பொதுவாக லக்னாதிபதி நீசம் அடைவது அப்படி ஒன்றும் சிறப்பு அல்ல. அதே சமயத்தில் அவர் 8ஆம் அதிபதியும் ஆகிறார், ஆயுள் ஸ்தானாதிபதியும் ஆகிறார். 1, 8 உடையவர்கள் நீசம் ஆவது என்பது அது ஆயுளை குறைக்கும் அமைப்பாகும். ஆனாலும் இதுக்கு விதிவிலக்குகள் நிறைய உள்ளது. செவ்வாய் நேசமானால் சந்திரன் ரிஷபத்தில் அமர்ந்திருந்தால் நீச்ச பங்கத்தை அடைந்துவிடும். செவ்வாய்க்கு குருபார்வை, குரு இணைவு, சுக்கிரன் இணைவு இது போன்ற அமைப்பில் இருந்தால் நீச்ச பங்கத்தை அடைந்துவிட்டால் ஆயுள் பங்கம் வராது, தசையும் நல்லதையே செய்யும். தனித்து நேசம் அடைவது அவ்வளவொன்றும் சிறப்பு அல்ல. அடுத்து செவ்வாய் சிம்மத்தில். லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டில் சிம்மத்தில் செவ்வாய் என்பவர் ஓரளவு சுபத்துவம் அடைவார். சிம்மத்தில் செவ்வாய் இருப்பது நன்மையே. அடுத்து செவ்வாய் கன்னியில். லக்னாதிபதி 6இல் மறைகிறார். கன்னியில் இருக்கும் செவ்வாய் கன்னி செவ்வாய் கடலையும் வற்றச் செய்யும் என்று ஒரு ஜோதிட பழமொழி உள்ளது. கன்னியிலே செவ்வாய் இருப்பது அப்படி ஒன்றும் சிறப்பு இல்லை. அந்த செவ்வாயை சனி பார்த்தாலோ அல்லது செவ்வாய் ராகுவுடன் இணைந்திருந்தாலோ அந்த செவ்வாய் திசை வராமல் இருப்பது நல்லது. அப்படி செவ்வாய் திசை வந்தால் கடன், நோய், வழக்குகள், விபத்து போன்ற பயங்கரமான பிரச்சனையை கொடுத்துவிடும். செவ்வாய் 6இல் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருந்தால் நன்றாக இருக்கும். மீனத்தில் குரு இருந்தாலோ, ரிஷபத்தில் குரு இருந்தாலோ, மகரத்தில் குரு இருந்தாலோ அந்த செவ்வாய் திசை கெடுதல்களை செய்யாது. அடுத்து 7ஆம் வீடு துலாம். துலாத்தில் செவ்வாய் இருக்கலாம். லக்னாதிபதி 7ஆம் வீட்டில் இருந்தால் அது சுக்கிரன் வீடு என்பதால் நல்ல பலனையை கொடுக்கும். அடுத்து 8இலே செவ்வாய். லக்னாதிபதி 8இலே மறைகிறார். ஆனாலும் அங்கே ஆட்சி பலத்தோடு தான் இருக்கிறார். அந்த செவ்வாய் சுபத்துவம் அடைய வேண்டும். தனித்து செவ்வாய் 8இல் அமர்ந்து அதோடு திசை வரும்போது கடன், வழக்கு, நோய் போன்ற விபத்து போன்ற பிரச்சனைகளை கொடுத்துவிடும். 8ஆம் வீட்டில் இருக்கும் செவ்வாயை குருவின் பார்வை விழுந்தால் மிகவும் சிறப்பு. ரிஷபத்தில் குரு இருந்து 7ஆம் பார்வையாக பார்த்தாலோ, கடகத்திலே குரு இருந்து 5ஆம் பார்வையாக பார்த்தாலோ, மற்றபடி மீனத்திலே குரு இருந்து 9ஆம் பார்வையாக பார்த்தாலோ அந்த செவ்வாய் நல்ல பலனை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். அல்லது செவ்வாயுடன் சுக்கிரன் இணைய வேண்டும், குரு இணைய வேண்டும், அல்லது ரிஷபராசியாக இருக்கும் பட்சத்தில் சந்திரன் வலதுகரையாக இருந்து அந்த சந்திரன் ஒளி செவ்வாய்க்கு விழுகும்போது அது 8ஆம் வீட்டில் இருக்கும் செவ்வாய் நல்ல பலனை கொடுக்கும். செவ்வாய் சனியுடன் இணையக்கூடாது, சனி பார்வையில் இருக்கக்கூடாது, ராகு இணைவு கூடவே கூடாது. செவ்வாயுடன் கேது இணையலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. அடுத்து 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசில் செவ்வாய் இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். 9இல் செவ்வாய் இருப்பதால் அது ஒரு குருவின் வீடு, நன்மையே. அடுத்து 10ஆம் வீட்டில் செவ்வாய். மகரத்தில் செவ்வாய். மகரத்தில் செவ்வாய் மேச லக்கணத்தில் பிறந்து மகரத்தில் செவ்வாயாக இருந்தால் அவர் ஒரு ரவுடியாக இருப்பார். கடுமையான கோபமுடையவராக இருப்பார். அவரிடம் யாரும் நெருங்க முடியாது. ஒரு ஃபயர் மாதிரி இருப்பார். அதுவும் பெண்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் சொல்லவே வேண்டாம், ரவுடி பெண்களாக ஆகிவிடுவார்கள். காரணம் என்னவென்று கேட்டால் செவ்வாய் 10இல் திக்பலம் அடைந்து தன்னுடைய 4ஆம் பார்வையால் லக்கணத்தையே பார்க்கும்.
கடுமையான கோபமுடையவர்களாக இருப்பார்கள். அதற்கும் விதிவிலக்கு இருக்கிறது. கடகத்தில் குரு இருந்து உச்சமாகி அந்த செவ்வாயை பார்த்தால் செவ்வாய் சுபத்துவம் அடைந்துவிடும், கோபம் குறைந்துவிடும், நார்மலாக இருப்பார்கள். செவ்வாய் சுபத்துவம் அடைய வேண்டும். அடுத்து 11 செவ்வாய் இருக்கலாம், நன்மையே. 12லும் செவ்வாய் இருக்கலாம், அது குருவின் வீடு, நன்மையே நடக்கும். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் 7826995544 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜோதிட சந்தேகங்களை தீர்த்து வைக்கப்படும். நன்றி, வணக்கம்.